ஹலோ விவர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விரு ரிவ்யூ. நான் தான் உங்க விரு. நாம இந்த வீடியோல பார்க்க போறது சூப்பர் மச்சின்னு 2022லேருந்து ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு மூவி எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கோடயே அவைலபிளா இருக்கு. இது ஒரு ரொமான்டிக்கல் ஆக்ஷன் காமெடி டிராமா. இந்த சூப்பர் மச்சி படத்தோட கதைய பொறுத்தளவுக்கு, படத்துல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் பேரு வந்து மீனாட்சி. இவங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கிறாங்க. மாசம் ரூ. 1,00,000 சம்பாதிச்சாலும், நம்ம ஹீரோயினுக்கு வந்து நம்ம ஹீரோ மேல காதல். ஹீரோவ தொரத்தி தொரத்தி நம்ம ஹீரோயினும் காதலிக்கிறாங்க. காதலையும் சொல்லி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவ பொறுத்தளவுக்கு ஒரு சாதாரண ஒரு பப் சிங்கரா தான் இருக்கிறாரு. இவர ஏன் வந்து நம்ம ஹீரோயின் இப்படி தொரத்தி தொரத்தி காதலிக்கிறாங்க, இந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது தெர்ல. ஆனா நம்ம ஹீரோ வந்து இந்த ஹீரோயின வந்து எப்பல்லாம் வந்து நம்மள விட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணுவாங்களோ, அதுல வந்து கடைசி கட்டம் வரைக்கும் போய் பார்க்குறாங்க. அப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் போகல. ஒரு கட்டத்துல ஒரு சில சம்பவங்கள் நடந்தேறுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் எதனால நம்ம ஹீரோவ இந்த அளவுக்கு நேசிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம ஹீரோ உணர்ந்து, அவரும் திருப்பி காதலிச்சாராங்கிறது தான் இந்த சூப்பர் மச்சி படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்த புலி வாசு அப்படிங்கிற இயக்குனர் வந்து எழுதி இயக்கி இருக்கிறாப்ல. ஆனா இவரோட ரைட்டிங் வைஸ் பார்க்கும்போது, அந்த ஹீரோவோட கதாபாத்திரத்த நம்ம ஹீரோயின் எதுக்காக காதலிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் சஸ்பென்ஸ். அத ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் மெயின்டெயின் பண்ணியிருப்பாங்க. ஆனா படத்தோட கதை வந்து ரொம்ப ப்ரிடிக்ட் பண்ற மாரி தான் இருக்கும். அடுத்தடுத்து நம்ம ஹீரோ வந்து எப்படி ஹீரோயின வந்து விரட்டறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ண போறாரு அப்படிங்கிற அந்த போர்ஷனா இருக்கட்டும். தென் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் இவ்ளோ நேசிக்கிறாங்க அப்படிங்கிறத உணர்ந்ததுக்கு அப்புறம் என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறதுமே ரொம்ப ப்ரிடிக்ட் பண்ற மாரி தான் இந்த கதை இருக்கு. ஹீரோயினா நடிச்ச ரச்சிதா ராம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அவங்களோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் வரும்போதெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லும் அவங்க தான் வந்து படத்த ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். கல்யாண் தேவோட கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த அளவுக்கு ரைட்டிங் சுத்தமா இல்லவே இல்ல. ஆனா அவங்களோட ஃபேமிலில இருக்கக்கூடிய அவங்க அப்பா, அம்மா இவங்கள வச்சு வரக்கூடிய போர்ஷன்ஸ்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லாருக்கும். நம்ம ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லாருக்கும். நம்ம ஹீரோயின வெறுக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்றாங்க பாருங்க. அந்த இடத்துல கண்டிப்பா இரிட்டேட்டிங் தான் ஆவுது அந்த கதாபாத்திரத்த பார்க்கும்போது. இப்படி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஆவரேஜ் டூ வாட்ச்சா இருந்தாலும், செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ப கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு பெட்டரா தான் இருக்கு. எதனால வந்து காதலிக்கிறாங்க அப்படிங்கிறத மெயின்டெயின் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல, அதுக்கான மேட்டர் எல்லாமே செகண்ட் ஹாஃப்ல தான் வரும். அதுக்கப்புறம் ஒரு சில கேரக்டர்ஸும் வராங்க. அந்த கேரக்டர்ஸ வச்சு ஓரளவுக்கு ஃபீல் குட்டா எடுத்திருக்காங்க. இந்த படத்துல மியூசிக் வந்து நம்ம தமன் தான் போட்டிருக்காரு. ஸோ அவரோட சாங்ஸ் எல்லாம் பெருசா எனக்கு ஒர்க் அவுட் ஆவல. ஆனா வந்து பிஜிஎம்ஸ்லாம் ஒரு சில இடங்கள்ல நல்லா கம்போஸ் பண்ணியிருந்தாரு. டெக்னிக்கலா சவுண்டான படம் தான். சினிமாட்டோகிராஃபிக் ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. எடிட்டிங்குமே பரவால்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த கதை அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு கதையா இல்ல. நம்ம வந்து பழைய படங்கள்லாம் பார்த்தோம்னா, இந்த மாதிரியான கதைகள்லாம் நெறைய படங்கள் வந்திருக்கு. ஸோ அதனால இந்த படம் பெருசா வந்து என்கேஜ்மென்ட் கிடைக்காது அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். தமிழ் டப்பிங்கோட நல்லா இருக்கு அப்படிங்கிறனால ஒரு பொழுது போகல அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சூப்பர் மச்சி திரைப்படத்துக்கு நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 5க்கு 2.2 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். உங்களோட ரேட்டிங் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.